ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே இனிய வரலட்சுமி பூஜை தின நல்வாழ்த்துக்கள். ஸோ லாஸ்ட் விலாகோட கண்டினியூஷன் தாங்க. ஸோ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி அம்மனை வந்து அழைக்க போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து வியாழக்கிழமை காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மனை வந்து அழைச்சாச்சு. ஸோ காலையில் நல்ல நேரம் பார்த்துட்டு நம்ம வந்து அம்மனை அழைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரலட்சுமி அம்மனை அழைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் வந்து கும்பிடணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம விநாயகரை தான் ஃபஸ்ட்டு கும்பிடணும். அதுக்கப்புறமா நம்மளோட குலதெய்வம். இப்போ குலதெய்வத்துக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து குங்குமமும் மஞ்சள் தூளும் அப்புறம் வந்து பூவும் வந்து போடுறேன். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து விநாயகரையும் குலதெய்வத்தையும் கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வரலட்சுமி அம்மனை வந்து அழைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி அம்மனுக்கு நான் வந்து ஒரு உருவமாகவே வாங்கி வந்து வச்சுருக்கேங்க. ஸோ நான் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இப்போ இந்த மாதிரி நிறையாலாம் கிடைக்கிது கடைங்களில். ஸோ நம்மளுக்கு குழந்தைங்கள்லாம் வச்சிட்ருக்கோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ எனக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வாழை இலையுமே வந்து கிடச்சிருக்குங்க. ஹஸ்பண்ட் கிட்டே பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்லும்போது வாழையில நான் சொல்லவே இல்லை. பட் அதை பார்த்துட்டு அவரே வந்து பெருசாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தார். சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தட்டு மேலே வாழை இலையை வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வந்து வச்சுக்கணும். அரிசி மேலே தான் அம்மனை வந்து உட்கார வைக்கணும். அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நம்ம அம்மனோட உருவம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாத மாதிரி கரெக்டாக வந்து உட்கார வச்சுக்கணும். ஏன்னா வாழையில நடுவில் அந்த கோடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா அமுத்தி விட்டுட்டு கரெக்டாக உட்கார வச்சிடணும். அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுறணும் அம்மனுக்கு. இப்போ வந்து கலசத்தில் தண்ணி ஊற்றுறது அப்புறம் வந்து அரிசி போடுறது 2 விதமாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து அரிசி தான் வந்து போடுவேங்க. இப்போ அந்த விதமாக தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி எடுத்துக்கணும். இப்போது இந்த பொம்மையில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சொம்பு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம திங்ஸ்லாம் வந்து போட முடியும். ஸோ அரிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவதானியம் ஒரு சின்ன ஜிப்லாக்கில் போட்டிருக்கேன். மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளையல். ஸோ வளையல் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து கரெக்டாக போயிடும். ரெண்டாவது வந்து காதோல கருகுமணி, எலும்பிச்சம்பழம், பிரிஞ்சி இலை, நாணயங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு ஹவுஸ் வார்மிங்க்கு ஓமகுண்டத்தில் போடுவோம் இல்லையா, அது வருஷம் நான் அதான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி வாசனை பொருட்கள் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மங்கள பொருட்கள்னு சொல்லுவாங்க. கண்ணாடி, அப்புறம் வந்து வெத்தலை பாக்கு. ஸோ இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய் அதெல்லாம் போடணும். பட் எனக்கு அது கிடைக்கல, அதனால் நான் விட்டுட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து போட்டுட்டு இலை இருக்குது பார்த்திங்கன்னா 5 இலை வந்து வச்சிடணும். காம்பு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இலை வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு தேங்காய் இருக்குது பார்த்திங்கன்னா, தேங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு குங்குமத்தில் பொட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அம்மன் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கலசத்தில் தேங்காய் மட்டும்தான் வந்து வச்சேன். அதுக்கப்புறம் வருஷம் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளாக வாங்கி இப்போ அம்மனை வந்து அலங்காரம் பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தேங்காய் வச்சிட்டிங்க அப்படின்னாலே அம்மன் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நான் வந்து இந்த சில்வர் ஃபேஸ்மே நான் இந்தியாவிலேருந்து தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி ஃபேஸ்மே பார்த்திங்கன்னா மண், சில்வரு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லலாம் கூட அவைலபிளாக இருக்குது. நம்மளோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அம்மனோட ஃபேஸ்க்கு அப்புறமா அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு போட வேண்டியது அம்மனோட தாலி தான். நான் வந்து மஞ்சள் கயிறில் கட்டி வச்சுருக்கேன். உண்மையான தாலி வாங்கணுன்னா கூட நம்ம அது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற நகைங்கள்லாம் வச்சு அம்மனை வந்து எப்படி நம்மளுக்கு தெரியுமோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சௌரியம் தாங்க. இருக்கிற நகைகள், அப்புறம் வந்து கம்மல், பொட்டு, ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸில் பண்ணுற அலங்காரம், வளையல் எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். எது எப்படி நமக்கு தெரியுமோ அந்த மாதிரி அம்மனை வந்து நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ அம்மனை வந்து அலங்காரம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சிடணும். ஸோ வீட்டில் விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு அம்மனை வந்து வாசலில் கொண்டு போய் வச்சிடணுங்க. அந்த மனையோடவே கொண்டு போய் வச்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வெத்தலை, பாக்கு, பழம் இது எல்லாமே வச்சு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டு அம்மனை வாசலில் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அழைக்கணும். ஸோ வரலட்சுமி பூஜைக்கு நான் வந்து 3 நாள் வந்து அம்மனை வந்து வைக்க போகிறேன். ஸோ அந்த 3 நாளுமே நீங்கள் நல்லபடியாக இருந்து என்னோடய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை வந்து நீங்கள் அழைக்கணுங்க. ஸோ உண்மையாகவே வரலட்சுமி பூஜை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பூஜை. நீங்கள் மனசார ரொம்ப சுத்தபத்தமாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஏன்னா நான் வருஷம் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு
8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப நல்லா பண்ணுற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மன் வந்து என்னை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இன்னும் சிறப்பாக போன வருஷத்தை விட எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதுக்கு அம்மன் தான் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ சின்னதாக நீங்கள் வந்து ஒரு கலசத்தில் தேங்காய் வச்சு பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக பண்ணுறதுக்கே அந்த அம்மன் உங்களை வந்து ரெடி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு பவர் ஜாஸ்தி இந்த பூஜைக்கு. ஸோ அம்மனை அழைச்சிட்டு வந்து நம்ம மனையில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அம்மனை வந்து நகர்த்தக்கூடாது. நம்ம வந்து புனர் பூஜையெல்லாம் பார்த்து பண்ணி கலசம் கலைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கப்புறமா தான் அம்மனை வந்து நகர்த்தணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மனையில் வச்சுட்டு அம்மனுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமாட்சி விளக்கு வந்து எரியணுங்க. ஸோ அது வந்து வரலட்சுமி பூஜையோட இன்னொரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். அந்த 3 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் இருக்கிற இடத்துல வெளிச்சமாகவே இருக்கணும். நைட்டுமே சரி நீங்கள் லைட்டு வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காமாட்சி விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்கணும். ஸோ அம்மனை வந்து நல்லபடியாக அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் உட்கார வச்சாச்சுங்க. விளக்கெல்லாம் ஏற்றி பால் பழம் தீபாரதனையெல்லாம் காமிச்சு அம்மனை வந்து அழைச்சாச்சு. ஸோ இதுதான் அம்மனை அழைப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம இங்கே பிரசாதமாக பெருசாக எதுவும் வைக்க தேவையில்லை. ஒரு டம்ளர் பால் ஒரு வாழைப்பழம் வச்சிங்கனாலே போதும். வெத்தலை பாக்கு வச்சு நீங்கள் அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிடணும், வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து வரலட்சுமி பூஜைக்கு நம்ம சுமங்கலிகளை கூப்பிடுவோம் பார்த்திங்களா, அடுத்த நாள் அதுக்குமே நீங்கள் வந்து வெத்தலை பாக்கு வச்சு குங்குமம் கொடுத்து தான் நீங்கள் கூப்பிடணும். பட் இப்போ அதெல்லாம் யாருமே பண்ணுறதில்ல. நான்லாம் வாட்ஸ்அப்பில் தாங்க குரூப்பில் அனுப்பிச்சேன். யாருமே வீட்டுக்கு போய் இங்கே வந்து கூப்பிட முடியல. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் வெத்தலை பாக்கு கொடுத்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்கள வந்து பூஜைக்கு வந்து கூப்பிடுங்க. ஸோ அந்த அம்மனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து அம்மனை வந்து அழகாக்கியிருக்கேன். நம்ம நல்ல நேரம் முடியிருக்குள்ள நம்ம அம்மனை அழைக்க மட்டும்தான் முடியும் இந்த கலசம் ரெடி பண்ணி. அதுக்கப்புறமா வந்து அம்மனை அலங்காரம் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஃப்ரீ டைமில் கூட பண்ணிக்கலாம். ஸோ அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒர்க் எல்லாமே இருந்துச்சுங்க. மாயிலெல்லாம் கட்டுறது, அப்புறம் வந்து அந்த பூஜை ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணுறது, அந்த ஒர்க் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேரு வந்து ரொம்ப பயங்க எனக்கு ஏறுறது. என்ன சொல்கிறது, நம்ம ஊர்னா இரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக நிற்கும்ல. இது அப்படி கிடையாது. நான் நிற்கிற அந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, சென்டர் பார்ட், அது ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே சேர் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பயம், ஏறும்போதெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும், எப்படா விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி சேர் தான் இங்கே கிடைக்கிது. நம்ம வீட்லேயும் இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இதை தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாயிலெல்லாம் ஃபுல்லாக கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே வந்து முடித்து வச்சுட்டு அந்த அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மனுக்கு புடவையும் கட்டி விட்டுட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மனுக்கு புடவை கட்டி விடுறது ரொம்பவே வந்து பிடிக்குங்க. நான் வந்து இந்தியாவில் இருக்கிற டைமில் அம்மனோட உருவம் எனக்கு கிடையாது. நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தேங்காய் வச்சு கலசம் ரெடி பண்ணி அப்படி தான் வந்து அம்மனை வைப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் புடவை கட்டியே தான் ஆகணும். ஏன்னா பாத்திரம் வந்து தெரியக்கூடாது இல்லையா. இந்த மாதிரி பொம்மையாக இருக்கும்போது பொம்மையிலே புடவை இருக்கும், நம்ம கட்டணும்னு அவசியம் இல்லை. பட் நான் அந்த பாத்திரம்லாம் வைக்கிற டைமில் என்ன பண்ணுவேன்னா தேர்ஸ்டே ஒரு சாரீ, ஃப்ரைடே ஒரு சாரீ, சாட்டர்டே ஒரு சாரின்னு 3 நாளுமே 3 சாரீ வந்து மாற்றுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த பொம்மை வாங்கினதுக்கப்புறமும் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தாங்க ட்ரை பண்ணேன் லாஸ்ட் இயர். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் நல்லா பார்டர் வச்ச மாதிரி சாரீ வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அம்மனுக்கு ரொம்ப அழகாக இருந்துருச்சு இந்த சாரியும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலையில். ஸோ காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சிட்டோங்க. நான் முந்தின நாளே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு புடவையெல்லாம் கட்டி விட்டுருந்தேன் இல்லைங்களா. அதுக்கப்புறமா மித்த மேக்கப்லாம் அம்மனுக்கு வந்து ஃபுல்லாக நகையெல்லாம் வேறு மாற்றி விட்டுட்டு ஜட அலங்காரம் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து வச்சு விட்டுட்டு இப்போது வந்து எல்லா பிரசாதமுமே நம்ம வந்து படைக்க போகிறோங்க. வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலையிலையுமே பார்த்திங்கன்னா இந்த நம்ம நோம்பு கயிறு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நல்ல நேரத்துக்குள்ளே நம்ம பண்ணணும். அந்த நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயுமே நம்ம வந்து இப்போது நீங்கள் ஏதாவது வந்து அம்மன் 108 போற்றி அந்த மாதிரி ஸ்லோகம்ஸ் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா அதுவுமே சொல்லி முடிச்சுட்டு ஃபுல்லாக தீபாரதனையில் காட்டி முடிச்சுட்டு அந்த நல்ல நேரத்துக்குள்ளேயே நம்ம வந்து பண்ணிடணும்.
ஸோ அதனால் நைட்டே இந்த புடவைலாம் கட்டி வச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்துச்சி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ஒர்க் எல்லாமே. ஸோ இந்த பிரசாதம்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அம்மனுக்கு வந்து தாமரை வந்து கிடச்சிச்சிங்க பூ வாங்கும்போதே. ஸோ அதுவுமே வச்சு விட்டுட்டு அலங்காரத்தை வந்து முடிச்சாச்சு. நான் வந்து பிரசாதமாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வீட்டில் வந்து ரவா லட்டு, முறுக்கு, அப்புறம் வந்து குலாப் ஜாமுன் வந்து பண்ணியிருந்தேன். இது லாஸ்ட் விலாகில் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ பொங்கல் சுண்டல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பண்ணணும்னு பிளான் இருக்குது. அது வந்து ஈவினிங் தான். ஏன்னா ஈவினிங் தான் நம்ம வந்து வீட்டுக்கு எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் பிரசாதமாக சாப்பிட கொடுக்கறதுக்கு ஸோ ஈவினிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் அதை மட்டும் மார்னிங் பண்ணலை. ஸோ நோன்பு கயிறுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் ஒரு பூ கட்டிட்டு 7 முடிச்சு வந்து போட்டுறணும். ஸோ அதுதான் வந்து நோன்பு கயிறு. நீங்கள் பூ வைக்கலனா கூட ஒரு கயிறில் மஞ்சள் கயிறில் ஒரு 7 முடிச்சு கட்டிட்டு நீங்கள் விநாயகர்கிட்ட வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தீப ஆராதனை எல்லாமே வந்து காமிச்சிட்டு வீட்டில் வந்து பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் நோன்பு கயிறு வந்து கட்டிக்கலாம். ஸோ என் வீட்டில் வந்து அவர் தானே இருக்கார். ஸோ அதனால் அவர்கிட்ட சொல்லி நான் நோன்பு கயிறு வந்து கட்டிக்கிட்டேன். ஸோ முக்கியமாக நம்ம நோன்பு கயிறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நேரத்தில் நம்ம வந்து கட்டிக்கணும். ஸோ நான் கட்ட சொல்லும்போதே அவர் வந்து காலில் விழுக மாட்டியா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து வருஷத்தில் ஒரு நாள் இந்த வரலட்சுமி பூஜை அன்றைக்கி மட்டும்தாங்க அவர் காலில் விழுவேன். அதனால் ஒரே குஷி ஆயிடுவார் இந்த டைமில். ஸோ கட்டி முடிச்சோடனே காலில் விழுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் தீபாராதனையில் காட்டி ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வம்பிழுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து தீபாராதனைலாம் காமிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கினதும் இல்லாமல் மித்துள் அது பார்த்தான்ல, அவளும் வந்து அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கினா. அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ காலையில் நம்ம இந்த நோன்பு கயிறுலாம் கட்டிட்டு பிரசாதம்லாம் வச்சு சாமியில் கும்பிட்டதுக்கப்புறமா ஸோ ஏதாவது ஒரு சாமி பாட்டு நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது படிக்கணும் அப்படின்னா நீங்கள் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, சாமி புக்கெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது படிக்கலாம். விநாயகர் போற்றி, அப்புறம் துர்க்கை போற்றி, அம்மன் போற்றி, 108 போற்றி, இதெல்லாமே நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணிங்கன்னா கூட வரும். அதெல்லாமே எடுத்து கூட நீங்கள் படிக்கலாம். அப்புறம் வந்து வரலட்சுமி அஷ்டோத்திரம் இதெல்லாமே படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முக்கியமாக வரலட்சுமி அஷ்டோத்திரம் மட்டும் கூட நீங்கள் படிக்கலாம். அது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ அதெல்லாமே வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து படிச்சுட்டு ஒரு 10 மணி அப்படிங்கும் போதே பூஜையெல்லாம் வந்து கரெக்டாக வந்து முடிச்சிட்டேங்க. ஸோ நிறையவே டைம் வந்து இருந்துச்சு. அஷ்டலட்சுமி வடிவே திருவிளக்கே ஆலய பூஷண திருவிளக்கே ஆதிபராசக்தி நமஸ்காரம். ஸோ வீட்டிலலாம் ஃபுல்லாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோங்க. சிவசத்தியநாராயண சுவாமி கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்குலாம் அவ்வளோ அலங்காரம் பண்ணி வரலட்சுமி பூஜையெல்லாம் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க. அன்றைக்கி வந்து ஆவணி அவிட்டம் கூட. ஸோ காலையே பூநூல் மாற்றுறது அதெல்லாமே வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அம்மன். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் தான் பண்ணேன். முடியல, சாரீ கட்டிகிட்டே ஒர்க் வந்து பண்ணவே முடியல. ஸோ அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் கிஃப்ட்டில் வந்து நம்ம பண்ண பலகாரம்லாம் வந்து பேக் பண்ணணும். அந்த ஒர்க் மட்டும் இருந்துச்சு.
இப்போ முறுக்கு, ரவா லட்டு, குலாப் ஜாமுன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டில் வந்து வச்சு கொடுக்கறதுக்காகவும் நான் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே டாலரமாவில் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. என்னாச்சு அப்படின்னா இந்த பாக்ஸுக்கெலாம் மூடி இல்லை, நான் அது கவனிக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கேன்னு இதை வாங்கிட்டு ஆனால் மூடி இருக்கான்னு கவனிக்கல. 2 வாங்கினேன், ஆனால் ஒன்று இதுதான் ஜாஸ்தியாக வாங்கியிருந்தேன், இன்னொன்று வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் ஃபாயில் ஷீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரிட்டன் கிஃப்ட்டில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த பிரசாதம்லாம் பண்ணோம்ல அது, ஒரு வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, காயின் பவுச்சு, கிளிப்பு, சாக்லேட்டு, அப்புறம் வந்து இந்த ஜிப்லாக்கில் வந்து வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டாக வந்து தாம்பூல பையன் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ என்கிட்ட பேக்ஸ் நிறைய இருந்ததுனால நான் வேறு பாக்ஸ் எதுவுமே வந்து வாங்கலைங்க, வீட்டில் இருந்ததே வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 3 மணி போல் பிரசாதம்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 5 மணிக்கெலாம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு சர்க்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் வந்து உளுந்து வடை, ஸோ இதெல்லாம் தாங்க ஈவினிங் வர்றவங்களுக்கு பிரசாதமாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஒரு 4:30ங்கும் போதே நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வந்து வச்சுட்டேன். ஏன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும் அப்படியே விட்டுருந்தேன், இந்த ஈவினிங் இந்த பிரசாதம் வந்து வச்சா கரெக்டாகிரும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா அந்த காஞ்ச பூவெலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது எல்லாமே எடுத்து மாற்றிட்டு வேறு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே வந்து மாற்றி விட்டுட்டேன். விளக்கு வந்து அணையவே இல்லைங்க. எண்ணெய் தீர்ந்துகிட்டே இருக்கும்போது நான் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த அன்றைக்கி மட்டும் விளக்கு வந்து அணையாமல் வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ ஈவினிங் பெருசாக எந்த வேலையும் இல்லை, அந்த பிரசாதம் மட்டும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 5 மணிக்கெலாம் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூப்பிட்டு எல்லாருமே வந்து வந்திருந்தாங்கங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோகம் கிளாஸ் போகிறாங்க அதுதின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்லோகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் முன்னாடி பாடி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறமா ஒவ்வொருத்தராக வந்து வீட்டுக்கு வர ஆரம்பித்தோடனே கரெக்டாக இருந்துச்சு. வீடியோ எடுக்கல அப்படியா, நீங்களும் வந்து பாருங்க, அவரு சாப்பிடுற மித்ரா, நீ சாப்பிடு. சுண்டல் சாப்பிடியா? சுண்டல் பாரு. வேணும் கேளுங்க. டபுள் பண்ணி வச்சிருக்காங்க. நடந்து பொருட்கள் எப்படி சமைச்சிரும்? ஸோ வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் போட்டு கொடுத்துட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கிளம்பும்போது எல்லாத்துக்குமே தாம்பூலம் பையும் கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு வந்து அங்கே பூஜை வந்து முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா, இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் அந்த அன்னைக்கு பூஜை வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வரலட்சுமி பூஜை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் முடிச்சுட்டு ஒரு 7:30ங்கும் போது அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வீட்டில் விளக்கு பூஜைக்கெலாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு கரெக்டாக ரெடி ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டோம். கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 to 7 minutes வாக்கபிள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து சாமிக்கு வந்து திருஷ்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அம்மனுக்கு வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் எல்லாருமே வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க அப்படிங்காட்டி எப்படின்னு தெரியல. ஸோ அதெல்லாமே நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன். சொல்லி கொடுத்துட்டு அம்மனுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு, இப்போது நிறைய பேர் கேட்பீங்க இந்த ஆரத்தி எப்படி வெளியே ஊற்றுவீங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து கற்பூரம் வச்சு ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம வாசலில் கொட்டணும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை பிச்சு போட்டு தான் ஆரத்தி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் செடியில் வந்து ஊற்றிடுவேன். ஸோ பால்கனியில் செடி இருக்குது, அதனால் செடியில் வந்து ஊற்றிட்டேன். நிறைய பேர் ஷார்ட்ஸ்லேயே கேட்டிருந்தீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ நல்லபடியாக வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணியிருந்தோமா ட்ரெஸ் எல்லாமே. எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்கி ஒரு 2-3 அப்பார்ட்மெண்ட்ஸில் ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். ஸோ நாங்கள் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எங்களையே தான் பார்த்துட்ருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே சாரீ கட்டிட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து போகும்போது இங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, அவங்க பார்க்குறாங்கன்னு ஒரு மாதிரி கூச்சமாகவும் இருந்தது. ஸோ போயிட்டோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பெரிய வீடு தான், ஓன் ஹவுஸ் அவங்களோடது. ஸோ அதனால் அவங்க டைனிங் ஹாலில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்குன்னு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ மேலே வந்து குட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்துக்கிறாங்க, அவங்களாம் அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கீழே வந்து விளக்கு பூஜைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஸோ போனே இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாத்தையுமே அவங்க பூ வாங்கி வச்சுருந்தாங்க, மல்லிகைப்பூ. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து சாரீ கட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருக்கும்போது பூ வைக்கல அப்படிங்கும்போது நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஃபினிஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ பூ வச்சதுக்கப்புறம் தான் அது ஃபுல்லாக ஒரு அழகாக எனக்கு ஒரு ஃபீலே வரும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு பூ வச்சதுமே. ஸோ அதுக்கப்புறமா விளக்கு பூஜைக்குன்ட்டு அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் உட்காந்துட்டு பூஜையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பி இருந்துச்சு. நான் வீட்டில் வந்து படிப்பேன் இல்லைங்களா, விநாயகர் போற்றி, 108 போற்றி, அந்த மாதிரி விளக்குக்குன்னு தனியாக மந்திரம்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படிங்கிறதுனால நாங்கள் போனோன்னே அவங்கவுங்களோட விளக்கில் திரியை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நாங்கள் வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி, ஓம் சிறிய கண்ணோனே போற்றி, ஓம் சித்தம் கவர்னோனே போற்றி. ஓம் சுந்தர வடிவே போற்றி, ஓம் ஞான கண்ணோனே போற்றி, ஓம் ஞான முதல்வனே போற்றி, ஓம் சந்த மருத்துவனே போற்றி, ஓம் சந்தற்காய் எழுதிவனே போற்றி. ओम धर्म लक्ष्मी पोत्री, ओम धन लक्ष्मी पोत्री, ओम कव लक्ष्मी पोत्री, ओम दान लक्ष्मी पोत्री, ओम वाणी लक्ष्मी पोत्री, ओम तामरे देवी पोत्री, ओम देव लक्ष्मी पोत्री. ஸோ ஒரு 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சின்ன வயசில் விளக்கு பூஜையெல்லாம் வந்து கோயிலில் போய் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தாங்க பண்ணுற, ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் வந்து வச்சுட்டு அங்கேயே ஆரத்தி தீபாரதனைலாம் காமிச்சாங்க. எல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் அங்கேயே ரெடி பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்களும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போதே. ஸோ அந்த அன்றைக்கி வரலட்சுமி பூஜை அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் டே தாங்க சொல்லணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் சாட்டர்டே அம்மாளுக்கு வந்து புனர் பூஜை வந்து பண்ணணும். இன்றைக்கி தான் வந்து நம்ம கலசெல்லாம் வந்து பிரிக்க போகிறோம். ஸோ சேம் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்ல நேரத்தில் வந்து பண்ணணும். ஆக்சுவலி அந்த வரலட்சுமி பூஜைக்கு போயிருந்தேன் பார்த்திங்களா, அவங்க வந்து இன்றைக்கி தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து காலையில் நேரத்துலேயே வர ஒரு நல்ல நேரத்தை வந்து விட்டுட்டு ஒரு 10 o'clock மேலே வர ஒரு நல்ல நேரத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எடுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களும் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு எப்போவும் போல் அம்மனுக்கு வந்து பால் பழம் பிரசாதமாக வந்து வச்சுட்டு தீபாரதனைலாம் காமிச்சிட்டு விளக்கேற்றிட்டு நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து ஒரு 10:30 அங்கே அப்படிங்கும்போது வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தாம்பூலம் அவங்க வரும்போது கொடுத்துடலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்தோடனே அவங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து பூஜையெல்லாம் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் இயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் வந்து எனக்கு புனர் பூஜை பண்ணி அம்மனுக்கு கலசம் கலைக்கிறதுக்கு வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து வரலட்சுமி பூஜை அன்றைக்கி வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து வந்தாங்க. நான் 3 days வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ வந்து வந்துடுவாங்க. ஸோ இந்த வருஷம் தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே நாளில் ஒரே டைமில் வந்தது. ஸோ லாஸ்ட் டேலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட கன்வீனியன்ட் டைமில் தான் வந்துட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்றா வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எல்லாம் பண்ணது. ஸோ வந்து எவ்வளோ வந்து சந்தோஷமாக நம்ம வரலட்சுமி பூஜை அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்ணுறோமோ அதை விட ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும் நம்மளுக்கு, அது முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வரலட்சுமி பூஜை நம்ம ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு க்ளீனிங்கில் ஆரம்பித்து அப்புறம் ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து பூஜை அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இதெல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சிடும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக, ஆடி மாதம் ஃபுல்லாக வைப்பாங்க. ஸோ அது வந்து நான் யோசிப்பாமல் கஷ்டமாக இருக்குமே அப்படின்ட்டு. பட் நான் அது ஃபீல் பண்ணுறேன். அந்த அம்மன் வீட்டில் இருக்கும்போது அது ஒரு சூப்பரான ஒரு வைப்பாக இருக்கும் நம்மளுக்கு. அது ஒரு மாதம் அவங்க ஃபீல் பண்ணுறதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு குழந்தைங்கள வச்சுட்டு இங்கே அந்த சுச்சுவேஷன் வந்து இல்லை. ஸோ அதனால் நான் 3 நாள் வந்து பண்ணுறேன். ஸோ அலங்காரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி இளநீர்லாம் கட் பண்ணிவிட்டு குடிக்க சொல்லிட்டு இருந்தார். நாங்களும் அப்படியே பேசிகிட்டே பொறுமையாக வந்து பண்ணோம். ஏன்னா ஒரு 2.5 hours டைம் இருந்துச்சு இதை எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ ஒட்டுக்கா அப்படியே பல்காக பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தாங்க எல்லாமே பண்ணியிருந்தேன். எல்லாமே சேஃப்டி பின்னில் வந்து பின் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து கயிறு வச்சு கட்டியிருந்தேன். ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணோன்னே ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு.
ஸோ சாரி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மனை வந்து மனையிலேருந்து எடுத்து நம்ம அரிசிக்குள்ளே தான் வந்து வைக்கணும். ஸோ அரிசி டின் வந்து பத்தலை அம்மனை வைக்கிறதுக்கு, அதனால் ஒரு பேஷனில் அரிசி கொட்டிட்டு அம்மனை அங்கே வச்சுட்டு பூஜை ரூம் மேலே வந்து வச்சுட்டேன். ஸோ நல்ல நேரத்துக்குள்ளே நம்ம இந்த அரிசிக்குள்ளே வந்து இறக்கிடணும். ஸோ அன்னபூர்ணியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி அம்மன் வந்து செல்வ வளமும் அப்புறம் வந்து குறையாத அன்னமும் நமக்கு வருஷம் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அரிசிக்குள்ளே வந்து வைக்கிறது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கலசம்லாம் வந்து பிரிச்சுக்கலாம் நம்ம எப்போ வேணாலும். இது வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்துருந்துச்சுங்க பூஜைக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பிளான்ட்ஸ் வந்தாலே ரொம்ப ஹாப்பியாகிடும். ஸோ ஃப்ரெண்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை. எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பண்ண முடியாதவங்களாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அம்மனோட அருள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும், உங்கள் வேண்டத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.